Welcome to Future Vision Study Center Salem. UG Tech Zoology Unit 8 பார்த்துட்டு இருக்கோம். Ecology and Evolution. அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ராட்டம் அண்ட் தர் இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸ் பார்ட் 3 பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம என்ன கண்டென்ட் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் சப்ஸ்ட்ராட்டம் இன்ஃப்ளூன்சஸ் ஆன் அனிமல்ஸ், அதாவது வாட்டர் சப்ஸ்ட்ராட்டம் விலங்குகள் மீது எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் டெரஸ்டேரியல் ஹேபிடேட் அண்ட் தர் அடாப்டேஷன்ஸ், அதாவது நிலவாழ் உயிரினங்கள், அதாவது நிலத்தை வாழிடங்களாக பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த வாட்டர்னால நீர்னால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை சரி செய்யும் விதமாக அதில் என்னென்ன வகையான அடாப்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் ஆம்பிபியஸ் லைஃப் அண்ட் தர் அடாப்டேஷன்ஸ், இரு வாழ்விகள் இருக்கு இல்லைங்களா, நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ராக் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, அதை சரி செய்யும் விதமாக எப்படி அடாப்டேஷன்ஸ் தகவமைப்பு பெற்றிருக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன் ஐஸ்லாண்ட்ஸ் அண்ட் த அடாப்டேஷன்ஸ், பனி பிரதேசங்களில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு என்னென்ன நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்யும் விதமாக என்னென்ன அடாப்டேஷன்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷன்ல எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் water problem in terrestrial habitat. But terrestrial habitat is characterized by scarcity of water. ஆக்சுவலாக நிலத்தை வாழிடங்களாக பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஸ்கெராசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அதிகமாக தண்ணி தேவைப்படாது, இது வாழ்றதுக்கு மேனட்டரியா வாட்டர் இருக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஓரளவு இருந்தாவே இதால என்ன பண்ண முடியும், லைவ் பண்ண முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அகைன் டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் டெண்ட் டு லாஸ் வாட்டர் த்ரூ யூரின், ஃபீசஸ், மெட்டபாலிசம், ரெஸ்பிரேஷன்ஸ் அண்ட் எவாபரேஷன். அதோட மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படி தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய நீரை லாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிறுநீர் மூலியமாக வெளியேற்றுகிறது, மலம் மூலியமாக வெளியேற்றுகிறது, வளர்ச்சிதை மாற்றங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வெட்டிங் ஆகும், அது மூலியமா வெளியேற்றுறது, ரெஸ்பிரேஷன்ஸ் அதாவது சுவாசத்தின் மூலியமாகவும், எவாபரேஷன்ஸ் வியர்வை, இதனாலலாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை லாஸ் பண்ணுது. திஸ் லீட்ஸ் டு டீஹைட்ரேஷன் அண்டு டெசிகேஷன். அப்போ இந்த மாதிரியான நிலை இந்த டெரஸ்டரியல் ஹேபிடேட்டுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லாஸை தான் நம்ம சொல்லுவோம். டி அப்படின்னா லாஸ், ஹைட்ரா அப்படின்னாவே என்னது வாட்டரு, அப்போ நீர் இழப்பு ஏற்படுகிறது. டெசிகேஷன் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அதாவது ஈரமா இருக்கிறது உலர்தல். இப்போ வாட்டர் லாஸ் ஆகாது ஒன் ஆஃப் த உலர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். Hence the terrestrial animals are faced with two main problems, namely, அதாவது இந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களானது இரண்டு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா getting water, conserving water. அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீரை கெட் பண்ணக்கூடியது ஒரு ப்ராப்ளம், அது கெட்டிங்க்கு கரெக்டான ஒரு வாட்டர் சோர்சஸ் இருக்கணும். கன்சர்விங் வாட்டர் அப்படின்னா எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா நுகர்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ தே பொசஸ் எ வெரைட்டி ஆஃப் அடாப்டேஷன் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். மேலே சொன்னப்பட்ட ஒரு வாட்டரை கெட் பண்ணுறதுக்கும் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு வகையான அடாப்டேஷன்ஸ் இருக்கு. என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பர்வியஸ் ஸ்கின். இம்பர்வியஸ் ஸ்கின் அப்படின்னா ஒரு உறுதியற்ற தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன் மெனி டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் evaporation through body surface is prevented by development of impervious skin. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்வேறு வகையான நில உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அதாவது உடலின் மேற்பரப்புல எவாபரேஷன்ஸ் வியர்க்க, நாம இந்த இடத்துல எவாபரேட்டிவ் அப்படின்றது வியர்த்தல நம்ம சொல்லணும். அந்த ப்ராசஸ் மூலியமாக என்ன பண்ணுது, இம்ப்ரெசிவ் ஸ்கின் டெவலப் ஆகிறது ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The skin may be protected by spines, அதாவது மோலஸ் ஹாரிடஸ்
பைரினோசோமா, ஸ்கேல்ஸ், ஸ்கட்ஸ், சீல்ஸ் எக்ஸெட்ரா. ஸ்பின்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல முட்கள் மாதிரி வந்துட்டு இருக்கு. அது பிளான்ஸ்ல சப்பாத்திகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வாட்டரை லாஸ் பண்றத ப்ரிவென்ட் பண்றதுக்காக முட்களாக வந்துட்டு மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் எல்லாம் ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கேல்ஸ் இருக்கு, பிளக்காய்டு ஸ்கேல்ஸு அந்த மாதிரி இருக்கு, ஸ்கியூட்ஸு, சீல்ஸு. இது இதன் மூலியமாலாம் என்ன பண்ணுது, அதிகப்படியாக வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகிறது, இல்லைன்னா வந்துட்டு உலர்தல் வந்துட்டு தடுக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு அடாப்டேஷன்ஸ். ரெண்டாவது நார்மல் ஹேபிட். To prevent evaporation, certain animals active during night. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நைட் ஆக்சுவலாக அது வந்துட்டு நாக்டோர்னல் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நாக்டர்னல் ஹேபிடேட் அப்படின்னா அந்த அனிமல் வந்துட்டு ஒன்லி என்ன பண்ணும், நைட்டில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும், இரவு நேரங்களில் மட்டும் ஆக்டிவாக இருக்கிறது. டே டைமில் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாக்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ நம்ம இரவு நேரத்தில் என்ன இருக்கும், நிலா தான் இருக்கும், சன் வந்துட்டு இருக்காது. அதனால் எவாபரேட்டிவ் வந்துட்டு அங்கே ப்ரிவென்ட் பண்ணப்படுறதுனால தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு லாஸ் பண்ணாமல் கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு அடாப்டேஷன்ஸாக சொல்லலாம். சாடி பிளேசஸ் அப்படின்னா நிழல் பாங்கான இடத்துல வந்துட்டு ஓய்வெடுத்தல். எப்படி, diurnal animals rest in shady places to prevent evaporation. இங்க diurnal அப்படிங்கிறது டே டைம் வந்துட்டு ஆக்டிவா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் நம்ம diurnal அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்படி ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம், டயூர்னலுக்கு என்ன வருது, டி வருது. அப்போ டி ஃபார் என்னது, டே. நாக்டோர்னல் அப்படிங்கிறதுக்கு என் வருது, என் ஃபார் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு டே டைமில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வியர்க்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணும் விதமாக தான் என்ன பண்ணுது, ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஓய்வெடுத்து தன்னோட பாடியிலேருந்து வாட்டர் லாஸ் பண்ணுறதை வந்துட்டு பாதுகாத்து கொள்ளுது. அதுக்கடுத்து பரோவிங் ஹேபிடேட். குழி தோண்டி அந்த வலைகளை வாழிடமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எவாபரேஷன் இஸ் prevented by living inside the burrows. அதாவது அந்த வியர்த்தலை வந்துட்டு வலையை தோண்டி உட்புகிறதன் மூலிமா தன் மீது வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் வெப்பம், அதாவது டெம்பரேச்சர் வந்துட்டு பட்டதுனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெயில் வந்து அதிகம் படுறதுனால வியர்க்கும். அப்போ ஒரு நிழல் பாங்கான இடத்துல வந்துட்டு ஒரு வலையை தோண்டி அதுக்குள்ளே வந்துட்டு லைவ் பண்ணி எவாபரேட்டிவாக ப்ராசஸை பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி என்ன பண்ணுது, வாட்டர் லாஸஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. இது ஒரு ஹேபிட். அதுக்கடுத்து ஆஸ்டிவேஷன்ஸ் அப்படின்னா சம்மர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், கோடைகால உறக்கம். அதாவது வெயில் காலம் இருக்கு இல்லைங்களா, கோடை காலத்தில் வந்துட்டு உறக்கத்தை மேற்கொண்டு அதன் மூலியமாக என்ன பண்ணுது, வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் certain animals like pocket mice, kangaroo rat, Proteopteras etc. activate during periods of drought to prevent desiccation. அதாவது என்ன பண்ணனா வறட்சி, ட்ரஃப்ட் அப்படின்றது என்னன்னா வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மழை இல்லாததை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சம்மர் சீசன். அந்த சீசனில் வந்துட்டு அதோட வாட்டர் வந்துட்டு வாட்டர் சோர்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், கிடைக்காம போகலாம். அதனால அதோட சர்வை பண்ண முடியாமல் ஒரு நிலைமை வரலாம். அது வந்து தடுக்கும் விதமாக தான் இந்த ஆஸ்டிவேஷன் ப்ராசஸை வந்துட்டு மேற்கொள்ளுது. சம்மர் ஸ்லிப்பை மேற்கொண்டு டெசிகேஷன் உலர்தலை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹெப்பிபேக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது லேண்ட் ஸ்னைல் ஆரியோபேண்டா ப்ரொடெக்ட் த செல் மவுத் with a membrane called epigram during dry season. ஆக்சுவலாக எப்பிகிராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மியூக்கஸ் மாதிரி, ஒரு சளி மாதிரி, கோழை சவ்வு மாதிரி சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அது மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழக்கூடிய நத்தைகளில் இந்த எப்பிபேக்ராமை நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அதோட செல் மேலே வந்து ஓடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு மவுத் மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பார்ட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு மெம்பரேன்ஸை ஏற்படுத்தி ட்ரை சீசன்ஸில் வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி வெடிப்பு விடாமல் இருப்பதற்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இந்த எப்பிகிராம் வந்துட்டு இருக்குது. இது ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அப்போ இது மூலியமா என்ன பண்ணுது, எவாபரேஷன்ஸ் ஆனது ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கக்கூன், இது ஒரு அடாப்டேஷன். The African lungfish Proteopteris secretes a mucus cocoon around itself to prevent the loss of water. கக்கூன் அப்படின்னா என்னன்னு சொன்னால் அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வலையமைப்பு.
இங்கே வந்துட்டு கோழைச்சவுடன் கூடிய ஒரு வலையமைப்பை வந்துட்டு அது ஃபுல் பாடியும் வந்துட்டு என்ன பண்ணிக்குது, ஸோ நல்லா சுற்றி வந்துட்டு அதில் வந்துட்டு சரௌண்டிங்கில் வந்துட்டு ஏற்படுத்தி லாஸ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. அதுக்கடுத்து எக்ஸ்கிரீஷன். டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் லைக் இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் யூரிக் ஆசிட் as the nitrogenous waste product since the disposal of uric acid does not require water. இதில் இன்னொன்று என்ன பண்ணுன்னா, தன்னோட கழிவு நீக்கத்தின் மூலியமாக வாட்டர் லாஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அடாப்டேஷன் டெரஸ்டேரியல் அனிமல்ஸ்க்கு இருக்கு. இப்போ அக்வாட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அம்மோனியான்றது ஒரு லிக்விட் ஃபார்ம். கண்டிப்பாக அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு வாட்டர் எனர்ஜி வந்துட்டு தேவை. ஆனால் டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பூச்சிகள், ஊர்வனை, பரப்பனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டாக வந்துட்டு தன்னோட கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றுகிறது. இதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்துட்டு தேவையில்லை. அப்போ இது மூலியமா வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகிறது தடுக்கப்படுதா? அப்போ இந்த பிரச்சனையை சரி செய்வதன் விதமாக இதோட எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்டுமே ஒரு வெல் டெவலப்டான ஒரு அடாப்டேஷன்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எகெயின் வாட்டர் ஃப்ரம் ஃபீசஸ் அண்ட் யூரின் இஸ் ரீஅப்சார்ப்டு இன் தீஸ் அனிமல்ஸ், ஹென்ஸ் தே ஆர் ஃபார்ம் ஆஃப் பேஸ்டஸ் அண்ட் செமி சாலிட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிலத்தை வாழிடமாக பெற்றிருக்கக்கூடிய விலங்குகளோட மலமாக இருக்கட்டும், யூரினாக இருக்கட்டும், ஒரு பேஸ்டாகவோ அல்லது செமி சாலிடாகவோ அரை திரவமாகவோ வந்துட்டு இருக்கும். அதற்கு காரணம் என்ன? யூரின் வந்துட்டு அதுலேயே ரீஅப்சார்ப் பண்ணப்பட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால தான். அது மூலியமாக அது வாட்டர் லாஸ் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணிக்குது அப்படின்ற ஒரு அடாப்டேஷன்ஸையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மைக்ரேஷன்ஸ். அனிமல்ஸ் மைக்ரேட் டு ஷார்ட் ஆர் டிஸ்டன்ட் places to get water. ஆமாவா, ஒரு இடத்துல வந்துட்டு வாட்டர் இல்லை அப்படின்னா, வாட்டர் வேணுன்ற பட்சத்தில் ஒரு இடத்துல இருந்து அனதர் பிளேஸ் என்ன பண்ணணும், மைக்ரேட் ஆகி போகணும். இது ஒரு அடாப்டேஷன். அதுக்கு தகுந்த மாதிரியான தகவமைப்பு அதுக்கு இருக்கும். வாட்டர் ஹோல்ஸ். டெசர்ட் அனிமல் கெட் வாட்டர் ஃப்ரம் வாட்டர் ஹோல்ஸ். ஏதாவது நீர்த்துளைகள் மூலியமாக அதிலிருந்து நீரை பெறும் விதமாக அதோட அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு அமைந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஃப்ரம் ஃபுட்டு. அது சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து வாட்டரை வந்துட்டு எடுத்துக்கிறது. செர்டன் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரசன்ட் இன் திஸ் ஃபுட் டேக்கன் இன். அதாவது உணவை உட்கொள்வதன் மூலியமாக சிறிய அளவிலான நீரை வந்துட்டு பெற்றுக்கொள்ளுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம், ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்றோம்னா அதில் வந்துட்டு என்ன இருக்குது, ஜூஸியாக நமக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டு மூலியமாக வந்துட்டு என்ன பண்ணிக்கிறது, வாட்டரை வந்துட்டு கெட் பண்ணிக்கிற ஒரு அடாப்டேஷன். த வாட்டர் ப்ரெசன்ட் இன் தி சக்குலண்ட் பிளான்ட்ஸ் ஃபார்ம் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேபிட் டர்ட்டில்ஸ் எக்ஸெட்ரா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சக்யூலண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா நல்ல சதைப்பற்றுள்ள தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ அதில் இருந்து இப்போ ரேபிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஹெர்பிவோரஸ் இல்லையா, தாவர உண்ணி. அந்த நல்ல ஒரு சதைப்பற்றில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை சாப்பிட்டு தனக்கு தேவையான வாட்டரை வந்துட்டு என்ன பண்ணிக்கும், பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி ஆமையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து வாட்டர் ஃப்ரம் சீட்ஸ். விதைகள் அல்லது நட்ஸ் மூலியமா என்ன பண்ணுது, தனக்கு தேவையான நீரை வந்து எடுத்துக்கிறது. The rodent zerbos can live without water except that obtained from dry seeds. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடன்ஸ் அப்படின்னா கொறித்துண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த விதைகள் கொட்டைகளை வந்துட்டு கொறித்து சாப்பிடக்கூடிய விலங்குகளை தான் நம்ம ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ட்ரை சீட்ஸ்ல இருந்து வாட்டர் அதால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, கெயின் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ ஒரு நல்ல ஒரு சீட்ஸை உட்கொள்வதன் மூலியமாக அது வந்துட்டு என்ன பண்ணுது, வாட்டரை வந்துட்டு கெட் பண்ணிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அப்போ வாட்டர் ஃப்ரம் பிளட்டு, அதாவது ரத்தத்தின் மூலியமாக தனக்கு தேவையான நீரை வந்து பெற்றுக்கொள்ளுதல். இப்போ கார்னிவோரஸ் அனிமல்ஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் த பிளட் ஆஃப் த ப்ரே. இந்த இடத்துல கார்னிவோரஸ் அப்படின்றது என்னது, மாமிச உண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அப்போ இந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய விலங்கினங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேங்கிறது இங்கே வந்துட்டு அது பிடிக்கக்கூடிய இறை. அந்த இறையில் இருக்கக்கூடிய ரத்தத்திலிருந்து தனக்கு தேவையான வாட்டரை வந்து கெட் பண்ணிக்கிறது ஒரு அடாப்டேஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம்.
அதுக்கடுத்து மெட்டபாலிக் வாட்டர், வளர்ச்சிதை மாற்றம் செய்து அதன் மூலியமாக வந்துட்டு வாட்டரை கெயின் பண்ணுறது. எப்படி? அனிமல்ஸ் லைக் ants, kangaroo rat depend on small amount of water rising as a byproduct in metabolism. இப்போ எறும்புகளாக இருக்கட்டும், கங்காரு எலியாக இருக்கட்டும், அதெல்லாம் சிறிய அளவிலான நீரை வந்து வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலியமாக வந்து பெற்றுக்கொள்ளும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ C6H12O6 அப்படின்றது என்னது? கார்போஹைட்ரேட்டோட, அதாவது ஸ்டார்ச்சோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அது கூட ஆக்சிஜன் சேருது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது, அதோட நமக்கு எனர்ஜி வந்து கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த மெட்டபாலிஸ்டோட பை ப்ராடக்ட்னால வாட்டரை வந்து கெயின் பண்ணிக்கிறது ஒரு அடாப்டேஷன்ஸ். அதுக்கடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரத்தை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய கப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு தோல் அப்படின்னு சொல்லலாம். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னது? ஈரத்தை உறிஞ்சும் தன்மையுடைய ஒரு தோல். த ஸ்கின் ஆஃப் ஸ்பைனி லிசார்ட் மோலஸ் அரிடாஸ் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக் ஸ்கின்னை பெற்றிருக்கக்கூடிய அனிமல்ஸ் எதுன்னு கூட கேட்கலாம். ஸ்பைனி லிசார்ட் மோலஸ் ஹரிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இட் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் லைக் அ ப்ளாட்டிங் பேப்பர். இது எப்படி வந்துட்டு நீரை வந்து உறிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை ஒரு ப்ளாட்டிங் பேப்பர் மாதிரி, ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணி அந்த லிசார்டுக்கு வந்துட்டு வாட்டரை வந்துட்டு கெயின் பண்ணி கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரேஜ், குடல் பகுதியிலே வந்துட்டு சேமித்து வைக்கிறது ஒரு அடாப்டேஷன்ஸ். த லிசார்ட் யூரோமாஸ்டிக் ஸ்டோர்ஸ் வாட்டர் இன் தி இண்டஸ்டைன். யூரோமாஸ்டிக்ஸ் அப்படின்னா அந்த உடும்பு வகையில் சேர்ந்த ஸ்பீசியஸ் வரும். அதோட குடல் பகுதிகளில் வந்துட்டு வாட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது மூலயமா அதோட வாட்டர் லாஸ் ஆனது ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வாட்டர் செல்ஸ். Certain animals like camels can take in large quantities of water when available. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டகம்லாம் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் அதிக அளவிலான வாட்டர்ஸ் வந்துட்டு கேமலில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு வாட்டர் செல்ஸ்ன்னு இருக்கு, அதில் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு என்ன பண்ணிக்குது? ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட் ட்ரிங்க்ஸ் 40 liters ஆஃப் வாட்டர் இன் 10 minutes. த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் இன் தி வாட்டர் செல் present in the rumen or reticulum of the stomach. அப்போ 10 நிமிஷத்தில் 40 லிட்டர் வாட்டரை வந்துட்டு அதால் என்ன பண்ண முடியும்? ட்ரிங்க் பண்ண முடியும். அப்போ அது உடம்புக்கு தேவையான, அப்போதைக்கு தேவையான வாட்டர் எனர்ஜி இருக்கிறது போக ரிமைனிங் இருக்கிறத வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய, அதாவது ரூமன் மற்றும் ரெக்டிகுலம், அதாவது ஸ்டொமக்கில் வந்துட்டு ரெக்டிகுலம் ஒரு பார்ட்ஸ் இருக்குங்களா, அதில் ரூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை இருக்குது. அங்கே வந்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்வெட் கிளான்ஸ். வியர்வை சுரப்பிகள் வந்துட்டு இல்லாமல் இருத்தல் அப்படின்றதுமே வந்துட்டு வாட்டர் லாஸ் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸ் தான். அப்போ மேமல்ஸ் ரெகுலேட் தர் பாடி டெம்பரேச்சர் பை ப்ரொடியூசிங் ஸ்வெட். ஆமாவா? பாலூட்டிகள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட உடல் வெப்பநிலை வந்து சீராக்குவதற்காக ஸ்வெட்டிங்கை வந்துட்டு என்ன பண்ணுது? உற்பத்தி செய்யுது. பட் செர்டைன் டெசர்ட் அனிமல் லைக் ரோடன்ஸ், ரூமினன்ஸ் ஹேவ் நோ ஸ்வெட் கிளாண்ட். ஆனால் இந்த பாலைவனத்தில் வாழக்கூடிய சில கொறித்துண்ணிகளாக இருக்கட்டும், இந்த கேமல்ஸ் மாதிரி இருக்கட்டும், இதில் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் லாஸ் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யுது. This loss of water through the sweat is prevented. இதன் மூலியமாக என்ன பண்ணப்படுது? வியர்வை மூலியமாக வாட்டர் லாஸ் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணப்படுது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீட் ரெசிஸ்டன்ஸ், வெப்பத்தை வந்துட்டு தாங்கக்கூடிய கப்பாசிட்டி. அதாவது கேமல் இஸ் த ஏபிள் டு ரெசிஸ்ட் ஹீட். ஏன்னா பாலைவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பம் இருக்கும், அதை வந்துட்டு தாங்கக்கூடிய கப்பாசிட்டி மூலியமாக என்ன பண்ணப்படுது? வாட்டர்னால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் ஆனது சால்வ் பண்ணப்படுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கேமல் த சிப் ஆஃப் த டெசர்ட். ஆமாவா? பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை அழைப்போம்? கேமலை வந்துட்டு சொல்லுவோம். It can lose water as much as 40%. It can allow its body temperature to rise without sweating. இது பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு 40% வாட்டர் வந்து லாஸ் ஆகுமா. ஆனால் இதில் ஸ்வெட்டிங் கிளாண்ட்ஸ் ஆப்சன்ஸாக இருக்கிறதுனால அந்த வாட்டர் லாஸ் ஆனது ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ த பாடி டெம்பரேச்சர் ஆஃப்
A camel is லேபிள். அப்போ என்ன பண்ணப்படுது? லேபிள் அப்படின்னா ஒரு சீரற்ற அல்லது நிலையற்ற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேமல்ல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எப்பவுமே இருக்காது. இப்போ நம்மளதுல வந்துட்டு அப்டிமம் 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேமல்ல வந்துட்டு இவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றதுக்கு இல்லை. During day it can allow its body temperature rise to 40.6 degree Celsius without sweating. அதாவது பகல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமலோட பாடியில் வித்தவுட் ஸ்வெட்டிங் வியர்வை இல்லாமலேயே 40.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் சிமிலர்லி அட் நைட் இட்ஸ் அலோ பாடி டெம்பரேச்சர் டு ட்ராப் 33.8 டிகிரி செல்சியஸாக வந்துட்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கேமலை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க? ஏபிள் டு ரெசிஸ்ட் ஹீட்டு, அதாவது ஹீட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறோம். Similarly, the African antelope herons can store heat in the body during day. இதே மாதிரி ஆப்பிரிக்கன் ஆன்ட்லோப் அப்படின்றது ஒரு வகையான கொம்பு மான்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் ஹீட்டை வந்து தன்னோட பாடியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. இதனால் இட் காசஸ் எ சப்ஸ்டானியல் ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர், அதாவது ஹைப்பர் தெர்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஒரு கணிசமான உடல் வெப்பநிலை அதிகரித்தல். ஹைப்பர் அப்படின்னாவே என்னது? தெர்மியா. ஹைப்பர்னா அதிகம், தெர்மியானா டெம்பரேச்சரு. அப்போ அது ஹீட்டை வந்து பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால அதோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. இட் பேன்ஸ் ஒன்லி அட் வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் அதிகப்படியான டெம்பரேச்சர் இது பண்ணும் பொழுது பேன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் டு டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னது? வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகுறது. அப்போ அந்த வாட்டர் லாஸ் ஆகிறது வந்துட்டு டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா வாட்டர்னால வரக்கூடிய ப்ராப்ளம் அந்த அது பற்றாக்குறையினாலையும் என்ன பண்ண முடியும்? அதோட லைஃப் பண்ண முடியும். அப்போ மோஸ்ட் மேமல்ஸ் டை when they lost as much as 20% of their body water. பெரும்பாலான பாலூட்டிகள் என்ன பண்ணுதான்? தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய 20% நீரை வந்துட்டு எப்பொழுது இறக்குறதோ அப்போவே சில அனிமல்லாம் வந்துட்டு இறந்துரும். அப்போ அதை வந்துட்டு டாலரேட் பண்ணும் விதமாக அதுக்கு அடாப்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதால் லைவ் பண்ண முடியும். பட் த கேமல் கேன் லாஸ் ஓவர் 40% வித் சீரியஸ் டேஞ்சர். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமல் என்ன பண்ண 40% வாட்டர் லாஸ் ஆனால் மட்டும்தான் அதற்கு ஆபத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வந்துட்டு அடாப்டேஷன்ஸ் இருக்குது, வேரி ஆகுது, இடத்துக்கு இடம், இக்கோசிஸ்டம் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபேட்டி இன்சுலேஷன்ஸ் அப்படின்னா கொழுப்பை வந்துட்டு இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த இன்சுலேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்சன்ஸாக இருக்கிறதுனாலையும் என்ன பண்ண முடியுது? இந்த வாட்டர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணப்படுது. எப்படி? த கேமல் அக்குமுலேட்ஸ் இட்ஸ் ஃபேட் இன் த ஹம்ப் ரேதர் தென் ஓவர் தி பாடி. அப்போ இந்த ஒட்டகத்தில் என்ன பண்ணுது? மேலே ஹம்ப் திமில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணப்படுது? அதிகப்படியான கொழுப்பு வந்து அங்கே அக்குமுலேட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தி ஸ்பீட் அப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் அவே ஃப்ரம் த பாடி. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட்டை வந்து பாடியில் இருக்குன்னா அதை ஃப்ளோவாக போகிறதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரெடியூஸ்டு மெட்டபாலிக் ரேட், அதோட வளர்ச்சிதை மாற்ற விகிதம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுனாலையும் என்ன பண்ணப்படுது? வாட்டர் ப்ராப்ளம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணப்படுது. எப்படி? த ஆன்ட்லப் ஓரிக்ஸ் ரெடியூசஸ் இட் மெட்டபாலிக் அண்ட் கன்சர்வ் வாட்டர் பை இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கலோரிஸ் thus reducing the amount of evaporating cooling. அதாவது மெட்டபாலிக் ப்ராசஸை வந்துட்டு என்ன பண்ணப்படுது? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ட்லப் ஓரிங்ஸ், அதாவது ஒரு ஓரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்ல மெட்டபாலிக்காக இருக்கட்டும் அது கன்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டருமே வந்துட்டு இன்டர்னல் ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக குறைந்த அளவில் கன்சர்வ் பண்ணப்படுது. இதனால் வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நோ ட்ரிங்க்ஸ், நீ குடிக்கிறதே இல்லை. என்ன? செர்டைன் பேர்ட்
desert birds like a block-throated sparrow, zebra, finch, lark, etc. survive indefinitely without drinking water. அப்ப சில பறவைகளும் சில விலங்குகளும் என்ன பண்ணுது, நீர் குடிக்காமலே வந்துட்டு உயிர் வாழக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The Ganga rat conceals its burrow by day and thus keeps its chamber moist and can live throughout the year without drinking water. அதாவது பல வருடங்களாக கூட தண்ணியே குடிக்காம உயிர் வாழக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு எலி அப்படின்னு சொல்லக்கூடிய கங்காரு ரேட் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நெஸ்டிங் பேர்ட்ஸ், அதாவது பறவைகளோட கூடுகள், ஏன்னா அதுவுமே வந்துட்டு டெரஸ்டேரியில ஒரு ஹேபிட்டேட்டாக பெற்றிருக்கக்கூடிய உயிரினம். அப்போ இது எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Birds nest during rainy season when food is most abundant for the young. அதாவது ஆக்சுவலாக பேர்டு வந்து எதுக்காக நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுதான், மழை காலங்களில் வந்துட்டு அதோட இளம் உயிரிகளுக்கு உணவு வந்துட்டு தேவைப்படுது, அதை சேமித்து வைக்கும் விதமாக தான் அந்த நெஸ்ட்டை பில்ட் பண்ணுது. ரெண்டாவது எக் லே பண்ணுறதுக்கும் அதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்குது. அப்போ the extreme drought prevails during the breeding season, some birds do not estivate. என்ன சொல்லியிருக்காங்க, அதிகப்படியான வறட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவக்கூடிய ப்ரீடிங் சீசனில் பார்த்தீங்கன்னா அதோட இனப்பெருக்க காலங்களில் அதிக வறட்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் சம் பேர்ட்ஸ் டு நாட் ஆஸ்டிவேட் அப்படின்னா சில பேர்ட்ஸ் வந்துட்டு சம்மர் ஸ்லிப்பை மேற்கொள்ளாது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ஸில் ப்ரீடிங் சீசனில் தேவையான அந்த வறட்சியை சமாளிக்கும் விதமாக அந்த நெஸ்ட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கீஸ்ட் 1956 has reported that among some desert birds, endocrine control of reproduction depend on rainfall rather than length of the day. கீஸ்ட் அப்படின்றவர் 1956 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில பாலைவன பறவைகள் பார்த்தீங்கன்னா அதோட எண்டோக்ரைன் கண்ட்ரோல் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ், அதோட நாளமில்லா சுரப்பிகள் தான் வந்துட்டு என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரெயின்ஃபால், அந்த டேவில் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி அமையுது அப்படின்றதையும் ஒரு ரிசர்ச் பண்ணி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, ஷார்ட் லைஃப் சைக்கிள், குறைந்த ஆயுட்காலம் உடையவை. The amphibian sparred foot toad Scaposius estivate for 8 or 9 months in underground burrow with the gelatinous substances that reduce evaporation through the skin. இருவாழ்விகளை ஸ்பேட் ஃபுட் டோட் ஸ்காபியோசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது சம்மர் ஸ்லிப்பை 8 to 9 மாதம் வந்துட்டு மேற்கொள்ளும். அதுவும் பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் இருக்கக்கூடிய பரோவில் அந்த வலைகளில் அது வந்து என்ன பண்ணுது, எவாப்ரேட்டிவ் மூலிமா வாட்டர் லாஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணுது, லைவ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தே கம் அவுட் எ ரெயின்ஃபால் மூவ் டு த நியரஸ்ட் பட்டில் மேட் அண்ட் லே எக்ஸு. அதுக்கடுத்து மழைக்காலம் எப்போ வருதோ அப்போ தான் அந்த பரோவை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டல் அப்படின்னா குட்டைகள், ஏதாவது குட்டை இருந்துச்சு அப்படின்னா அங்கேயோ இல்லைன்னா பாண்டு லேக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டு அங்கே வந்துட்டு இனப்பெருக்கத்தை செய்து எக்கை வந்துட்டு லே பண்ண பயன்படுத்திக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. Tadpoles hatch 1.5 to 2 days rapidly mature in 50 to 45 days metamorphosis into adult and undergo activation until the next rainy season. தேரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 அல்லது 2 டேஸ்லேயே என்ன பண்ணுது, ஒரு 50 to 45 டேஸ் மெட்டாமார்போசிஸ் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது சீக்கிரம். அதாவது அடல்ட் லார்வாவாக இருக்கிறது அடல்ட் ஸ்டேஜுக்கு வரதான் நம்ம மெட்டாமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னா அடுத்த மழை காலத்துக்கு ரெய்னி சீசனுக்கு ரெடியாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த அடல்ட் என்ன பண்ணோம், பரோவிலேயே இருந்துக்கிட்டு திரும்ப ரெயின்ஃபால் வந்தது மேட் நடந்து எக் லே பண்ணும். திரும்ப அந்த லார்வாக்கள் என்ன பண்ணுது, மெட்டாமார்போசிஸ் நடக்கிறது 50 to 45 டேஸஸ் ஏற்படுத்தி இப்படியே ரொட்டீனாக ஒரு சைக்கிளிக் மாதிரி வந்துட்டு ஏற்படுத்திக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வாட்டர் ப்ராப்ளம்ஸ் ஆன் டெரஸ்டேரியல் ஹேபிட்டேட். இப்போ ஆம்பிபியஸ் லைஃப்பை வாழக்கூடியதில் என்னென்ன வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Certain animals live both in water and land. நீரிலும் நிலத்திலும் வாழதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், amphibians அப்படின்னு சொல்லுவோம். These animals are called amphibious animal and the way of is called amphibious life அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The amphibious life is seen variety of animal belonging to the different groups.
பல்வேறு வகையான குழுக்கள்ல இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சீவெட்ஸ், அதாவது களைகள்லாம் இருக்குங்க இல்லையா, அது தலானஸ் அப்படின்னா பாறையில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூம்பு வடிவம் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டேசியன் குடும்பத்தை சேர்ந்தது. ஓட்டு மீன் மாதிரி இருக்கிறதா பலானஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பாறை பற்றுயிரி அப்படின்னு கூட நாம் வந்துட்டு சொல்லலாம். முசல்ஸ் அப்படின்னா தெரியும், சிப்பி மாதிரி இருக்கிறது, ஸ்னைல் நெத்தை. அதுக்கடுத்து பிரயோஜன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசி விலங்குகள், பாசு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பிரயோஜன்ஸ் சொல்லுவோம். லங் ஃபிஷஸ், லைவ் ஃபிஷஸ், ஆம்பிபியன், மோஸ்ட் ரெப்டைல், சம் பேர்ட்ஸ், சம் மேமல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டு பி நோட்டட் தட் ஆல் ஆம்பிபியஸ் அனிமல்ஸ் ஆர் நாட் ஆம்பிபியன் அண்ட் ஆல் ஆம்பிபியன்ஸ் நாட் ஆம்பிபியன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து இருவாழ்விகளுமே வந்துட்டு இருவாழ்விகள் ஆகாது. அதே மாதிரி அதேதான் எல்லா இருவாழ்விகளுமே வந்துட்டு ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகளாகவே ஆகாது. அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆம்பிபியஸ் அனிமல்ஸுக்கு உண்டான அடாப்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேஷன்ஸ். இன் ஆம்பிபியன் அனிமல்ஸ் தேர் ஆர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபார் போத் அக்வாட்டிக் அண்ட் ஏரியன் மோட் ஆஃப் லைஃப். ஆமாவா, நீரில் வாழக்குள்ள ஒரு ஆர்கன்ஸ் தேவைப்படுது, நிலத்தில் வாழக்குள்ள ஒரு ஆர்கன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான அடாப்டேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபிஷஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கில்ஸ் ஃபார் அக்வாட்டிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஃபார் ஏரியல் ரெஸ்பிரேஷன். அப்போ செவில்களை வந்துட்டு நீரிலையும் துணையாக இருக்கக்கூடியதை வந்துட்டு என்ன பண்ணுது, நிலத்திலையும் ஏரியல் மோடிலையும் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்குது. இன் ஆம்பிபியன் தேர் ஆர் கில்ஸ் அண்ட் ஸ்கின் ஃபார் அக்வாட்டிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் லங்ஸ் ஃபார் ஏரியல் ரெஸ்பிரேஷன். அப்போ இருவாழ்விகளை வந்துட்டு நுரையீரல்களையும் செவில்களையும் நீரில் இருக்கக்குள்ள ரெஸ்பிரேஷனுக்காகவும் கில்ஸ் அண்ட் ஸ்கின்னை, இதுவே லங்ஸை வந்துட்டு நிலத்தில் வாழக்குள்ள ரெஸ்பிரேட்டரிக்காக யூஸ் பண்ணிக்குது அப்படின்ற ஒரு அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி மைக்ரேஷன்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். When scarcity of water, food, shelter, these organisms migrate towards terrestrial medium to obtain recovered things. அப்போ என்ன பண்ணுது, நீருக்கோ அல்லது உணவுக்கோ அது உறைவிடத்திற்கோ பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நிலத்தை நோக்கி அது மைக்ரேட் பண்ணி போயிட்டு தனக்கு தேவையான அந்த குறைகளை வந்துட்டு நிவர்த்தி செய்வதற்காக மைக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வென் இன்கன்வீனியன்ஸ் ஃபார் பெட்டர் சர்வைவல் இன் டெரஸ்டேரியல் மீடியம் அனிமல் மூவ் டுவார்ட்ஸ் தி வாட்டர் மீடியம். எப்படி வந்துட்டு அப்போ இருவாழ்விகள் அப்படின்னா நான் சொன்னேன், நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும் சொன்னேன். சப்போஸ் வாட்டரில் ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நிலத்துக்கு போயிடும். நிலத்தில் இருக்கும்போது ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீருக்கு வந்துடும் அப்படின்றது தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஸ்டிவேஷன்ஸ் அப்படின்னா என்னது, சம்மர் ஸ்லீப், கோடை கால உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். when the ponds dries up the animal goes to sleep until the arrival of favorable season. example Proteopteros. அதாவது சப்போஸ் ஒரு குளம் வந்துட்டு வற்றி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது என்ன பண்ணுது, அதற்கு ஃபேவரபிளான சீசன் வர வரைக்கும் தூங்க ஆரம்பிச்சிருது. ப்ரோப்டியோப்டெரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு சொல்லலாம். when the ponds dries up the lungfish Proteopteros make a furrow, the mud secrete a cocoon around it undergo astivations. அப்போ இந்த லங்ஃபிஷ் புரோட்டியோப்டெரஸ் என்ன பண்ணுது, எப்பொழுது வந்துட்டு அதில் பாண்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே குறையுதோ அப்போவே அங்கேயே வந்துட்டு ஒரு குழிகளை ஏற்படுத்தி அது ஃபுல்லாக ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லக்கூடிய கக்கூனை ஃபார்ம் பண்ணி ஆஸ்டிவேஷன் சம்மர் ஸ்லிப்பை வந்துட்டு மேற்கொண்டு தன்னை வந்துட்டு லைவ் பண்ணிக்க தக்க வச்சுக்குது. அதுக்கடுத்து ஹைபிரினேஷன் அப்படின்னா வின்டர் ஸ்லீப்பு, குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ குளிர் அப்படின்னாவே வெரி சில்லாக வந்துட்டு இருக்குமா, அப்போ அதை வந்துட்டு டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அந்த அனிமல் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளி என்ன பண்ணும், ஸ்லீப். அதுதான் என்னது, ஹைபிரினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராகை நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் அப்போ பரோஸ் குழிகளில் வந்துட்டு வாழ ஆரம்பிக்குது. இதை தான் வந்துட்டு ஹைபிரினேஷன் சொல்கிறோம். டெசிகேஷன் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். த அனிமல்ஸ் லிவிங் இன் இன்டர்டியல் சீ ஹோர்சஸ் are often exposed to desiccation. சில விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓர பகுதிகளில் வந்துட்டு வாழும், அது வந்துட்டு உலர்தலை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும்.
அதை ப்ரிவென்ட் பண்ணும் விதமாக டைட்லி க்ளோஸ் த செல்ஸ், எக்ஸாம்பிள் நுசல், பலானஸ் எக்ஸெட்ரா. அப்போ அந்த உலர்தல இருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அது மேலே வந்துட்டு ஓடுகள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வாட்டர் ப்ராப்ளம் இன் ஐஸ்லேண்ட்ஸ், ஒரு பனி பிரதேசங்களில் எப்படி வந்து வாட்டர் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாட்டர் பிகம் ஐஸ் ஆன் ஹையர் மவுண்டைன்ஸ் அண்ட் ஹையர் ஆல்டிடியூட்ஸ். அதாவது நிறைய உயரம் மிகுந்த மலை பிரதேசங்களையும், ஹையர் ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னா அதை மிக உயரமான பகுதியில் வந்துட்டு என்ன பண்ணும், வெரி சில்லாக வந்துட்டு இருக்கு இல்லையா. அப்போது ஐஸ் கவர் என்டையர் லேண்ட், அது ஃபுல்லாகவே வந்துட்டு பனிகள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கும், கவர் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ அனிமல்ஸ் டெவலப் டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன் டு எஸ்கேப் ஃப்ரம் ஸ்னோ. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பனியிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளலான்ற மாதிரி பல்வேறு வகையான தகவமைப்பை வந்துட்டு அந்த அனிமல்ஸ் அவங்கள பெற்றிருக்கிறது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்னோ கவர் மச் ஆஃப் அவைலபிள் ஃபுட், மெனி மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மைக்ரேட் டு ஏரியாஸ் வித்தவுட் ஸ்னோ. அப்போ அந்த பனிகள் வந்துட்டு அந்த விலங்குகளுக்கு தேவையான உணவை வந்துட்டு கவர் பண்ணப்போ எங்க பனி இல்லையோ அங்க வந்துட்டு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்கு. அப்ப இது மூலியமா ஸ்னோவில இருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட், certain rodents tunnel through snow wonder get food and protection from winter cold. சில கொறுத்துண்ணிகள் அந்த அணில் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணா டனல் அப்படின்னா சுரங்க பாதைகள் இல்லைன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு அதிலெல்லாம் போய் என்ன பண்ணிக்குது அப்படின்னா தன்னை அங்கே லைவ் பண்ணி வின்டர்ல இருக்கு வந்து வரக்கூடியதை வந்துட்டு என்ன பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணி தனக்கு தேவையான உணவை வந்து கெட் பண்ணிக்குது. துண்ட்ரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, அதாவது டண்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்துட்டு மரமே இல்லாமல் பெரிய வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் நம்ம டண்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லெமிங்ஸ், அதாவது டைக்ரோஸ்டோனக்ஸ் பிரீடு பினித் ஸ்னோ டியூரிங் வின்டர். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, ஸ்னோவில் இருந்து தன்னை வந்துட்டு பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு பிரீடு மாதிரி வந்துட்டு ஏற்படுத்தி தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளுது. For walking on snow, mammals and running birds develop long feet. அப்போ அந்த பனிகள்ல இருந்து தன்னை மைக்ரேட் பண்ணி போகிறதுக்காகவோ அல்லது கடந்து செல்வதற்காகவோ நீளமான கால்கள் வந்துட்டு அதுக்கு இருக்கு. அது ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த எபிபேக்ராம் இஸ் primarily ஃபவுண்ட் இன் விச் குரூப் ஆஃப் அனிமல். எந்த குழுவில் இருக்கக்கூடிய அனிமலில் எபிபேக்ராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்டேரியல் கேஸ்ட்ரோஃபிட்ஸ், ஸ்பெசிக்கலி லேண்ட் ஸ்னைல்ஸில் தான் வந்துட்டு இந்த எபிபேக்ராம் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸு. செகண்டு, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டெசிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The process of extreme drying or removal of moisture, ஈரப்பதத்தை நீக்கிறது, உலர்தல் இல்லையா, அதிகப்படியான உலர்தலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெசிகேஷன் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the process of adding moisture அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிங் ஆஃப் மாய்ஸ்டர் அப்படின்னா அதுக்கு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னா ஆடிங் ஆஃப் மாய்ஸ்டர். த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரீசிங் அப்படின்னா சாலிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி டெசிகேஷன்ஸ் அப்படின்னா என்னது, ரிமூவல் ஆஃப் மாய்ஸ்டர் ஆர் எக்ஸ்ட்ரீம் ட்ரையிங் சீசன். த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் லிக்விட்னா பல்வேறு வகையான வாயுக்கள் வந்துட்டு திரவங்கள் வந்துட்டு மிக்ஸ் ஆகிறது. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி ரீசன் டெசர்ட் அனிமல்ஸ் லைக் ரேட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் ஆர் நாக்டர்னல். எதற்காக வந்துட்டு பாலைவனத்தில் வாழக்கூடிய சில அனிமலான எலிகளாக இருக்கட்டும் பாம்புகளாக இருக்கட்டும் நாக்டர்னலை வந்துட்டு மேற்கொள்ளுது. அதாவது நாக்டர்னல் மீன்ஸ் என்னது, நைட்டில் மட்டும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் த ஹை டெம்பரேச்சர் அண்ட் கன்சர்வ் வாட்டர், நீரை சேமிப்பதற்காகவும் அதிகப்படியான வெப்பத்தை தந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் தான் என்ன பண்ணுது, நைட் டைமில் மட்டும் ஆக்டிவாக இருக்குது இல்லையா. ஹண்ட் த டியூரிங் அதெல்லாம் ராங் இல்லையா. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் கேமல் டு கன்சர்வ் வாட்டர். அதாவது கேமலில் வந்துட்டு வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு ரீதியான தகவமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
லாங் லூப் ஆஃப் எண்ணில் இன் கிட்னிஸ். அதோட சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய லூப் ஆஃப் எண்ணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் இல்லையா. இதுலயே நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு அனிமலோட யூரின் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு, ஹை கான்சென்ட்ரேட்டட், ரொம்ப செறிவூட்டப்பட்ட நீராக இருக்கு அப்படின்னாவே அது எதை பேஸ் பண்ணியிருக்குதான், அதோட எண்ணில் லூப்போட லென்த்தை பொறுத்து தான் வந்துட்டு அது வேரி ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ரொம்ப டைலூஷன் யூரின் இருக்கக்கூடியது இருக்கு, நல்ல நீர்த்து போகக்கூடிய யூரின் இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் யூரின் இருக்கு. அப்போ இந்த கான்சென்ட்ரேட்டட் யூரின் எந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுதோ அதுக்கு எல்லாமே இந்த லூப் ஆஃப் த ஹென்னில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அது மூலிமா வாட்டர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணப்படுது, ரீஅப்சார்ப்ஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் அனிமல் ஃபிசியாலஜியில் பார்த்துருப்பீங்க. இதுவே டைலூஷன் யூரினாக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த லூப்போட லென்த் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. Fifth question, which of the following is the least toxic nitrogenous waste and it's excreted by terrestrial reptiles and birds to conserve the water? அதாவது இது ரொம்பவும் மிக குறைந்த நச்சுத்தன்மையுடைய ஒரு நைட்ரஜன் வேஸ்ட்டு. இது டெரஸ்டேரியல் ரெப்டைல்ஸ்னால வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் தான் வந்துட்டு என்னது டெரஸ்டேரியல் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இதனாலலாம் இது பண்ணுது. ஏன்னா இதை வெளியேற்றுவதற்கு வாட்டர் வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு இல்லை அப்படின்னு பார்த்தோம். அம்மோனியாங்கிறது அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்துட்டு வெளியேற்றக்கூடிய கழிவுகள். யூரியா அப்படின்னா அந்த மேமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்துட்டு வெளியேற்றக்கூடியது. அம்மோனியா ஆசிட்ன்றது ஆக்சுவலாக அம்மோனியா ஆசிட் தான் யூரியாவாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். எப்படி, ஏன்னா அம்மோனியா ஆசிட்ன்றது ஒரு ப்ரோட்டீன்ஸு. அப்போ யூரினித்தின் சைக்கிளில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ ஆப்ஷன் இதுக்கு வந்துட்டு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Sixth question, what is the metabolic water? Metabolic water அப்படின்னா என்னது? Water produced inside the body through the respiration. சுவாசத்தின் மூலியமாக உடலுக்குள்ளாகவே ஒரு நீரை வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம மெட்டபாலிக் வாட்டர். இது மூலியமா தனக்கு தேவையான வாட்டரை கெட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அடாப்டேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகே. இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸில் டெரஸ்டேரியல் ஹேபிடேட் இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் வருது, ஆம்பிபிஎஸ் லைஃப் பார்த்தோம், ஐஸ்லேண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், அதற்குண்டான அடாப்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னா, வாட்டர் ப்ராப்ளம் மீன்ஸ் ஏரில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.